இப்போது ஸ்போர்ட்ஸில் பாலிடிக்ஸ் இருக்கா இல்லை பாலிடிக்ஸில் ஸ்போர்ட்ஸ் இருக்கா? ஸ்போர்ட்ஸ்னாலே ஸ்பிரிட்டு தானே, இதையும் நான் ஸ்பிரிட்டாக தான் பார்க்குறேன். ஓகேங்களா, சிஎம் ட்ராஃபின்னு அவங்க நடத்துறதுனால நிறைய குழந்தைகளுக்கு நன்மைகள் வருது. அதே சமயம் வந்து நாங்களும் நமோ ட்ராஃபின்னு ஒன்று நடத்துகிறோம், நிறைய குழந்தைகள் நன்மைகள் தருக்கிறது. ஸோ பொதுமக்கள் வந்து இது நன்மையாக தான் பார்க்கணும். வந்துட்டு இது வந்து ஏன்னா வந்து ஒரு கட்சி சார்ந்த விஷயங்கள் நம்ம நடத்தினோம்னா ஒரு முஸ்லீம்ஸ் இருக்கலாம், அவங்களுக்குலாம் வந்து திடீர்னு பார்த்தோன்னா ஒரு பிஜேபின்னா வந்து ஒரு ஏதோ ஒரு தனி ஹிந்து சார்ந்த இவங்க மட்டும்தான் போகணும், நம்ம குழந்தைங்களை அனுப்ப வேண்டாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கலாம். பாலிடிக்ஸ்குள்ளே இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அப்பாவை பார்த்து வந்துச்சா இல்லை வந்து தானாக உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா? சின்ன வயசுலேருந்து பொலிட்டிக்கல் ஃபேமிலியில் தான் வளர்ந்தேன். பட் எனக்கு பாலிடிக்ஸ் வரணுன்னு எனக்கு பெரிய விருப்பம்லாம் கிடையாதுன்னு பார்க்குறேன். ஏன் எங்கள் அப்பா சிறு வயதில் 40 வயசில் இருக்கப்போ அமைச்சர் ஆகிட்டாங்க. அப்பா ஃபேமிலி எல்லாருமே பட் எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் மோடிஜியோட மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட். அழகுராஜான்னு சொல்லி ஒரே ஒரு பிஜேபி கவுன்சிலர் அப்போ உண்டு. வெளியே யாருக்கும் தெரியாதான்னு கேட்டேன், யாருக்கும் தெரியாது. நாங்கள் சரி மனதளவில் ஜாயின்ட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த இயக்கத்தில் அப்படியே ஜாயின்ட் ஆகிட்டேன். ஸோ எங்கள் அப்பா எனக்கு ஜூனியர் தான், மாநில தலைவராக இருக்கலாம், அவங்க வந்து எனக்கு ஜூனியர் தான். பாலாஜி சாரோட லாங் டேர்ம் பொலிட்டிக்கல் விஷன்னா என்ன சொல்வீங்க? எங்கள் ஊரில் வந்து தாமிரபரணின்னு சொல்லி ஒரு நதி இருக்குது, எல்லாருக்கும் தெரியும், வத்தாத ஜீவ நதி. அந்த மாதிரி இருந்த நதி வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப மாசுபட்டு போயிட்டுருக்கு. ஸோ அதை கிளியர் பண்ணணும். என்னைக்குன்னா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா சார் இந்த அரசியலுக்கு வந்திருக்காம இருந்திருக்கலாமே நம்ம? அதெல்லாம் வந்து நிறைய ஃபீல் பண்ணது இருக்குது. ஃபாதர் அரசியல் வராமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் ஃபேமிலியோட. நிறைய நாட்கள் நாங்கள் எங்கள் அப்பாவை வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் நிறைய விஷயங்களில். இப்போ ஃபோன் இருக்குது, டக்குன்னு ஃபோன் அடிச்சு எங்கே இருக்கீங்கன்னு இந்த சினிமா படத்தில் மைனா படத்தில் எல்லா வைஃபும் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பட் அன்றைக்கெலாம் வந்து எங்கள் அம்மாலாம் வந்து பதறுவாங்க, ஃபோன் அடித்து ஒரு இடமா வந்துட்டாங்களா, சேஃபாக இருக்காங்களா, ரீச் ஆகிட்டாங்களா. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழகம் எங்கும் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஆல் குட் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து இவ்வளோ பிஸி ஷெடியூலில் இங்கே வந்ததுக்கு. பிஜேபியோட ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டோட ஸ்டேட் பிரசிடெண்ட், இந்த ஜாப் வந்து எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒர்க்குன்னு நினைக்கிறீங்க? இருக்கிறதுலே மிக மிக பொறுப்பான வேலைகள் அப்படிங்கிற சொல்கிறது ஸ்போர்ட்ஸ் விங் வந்து நான் வந்து பெருமையாக எடுத்துக்கிறேன். என்னென்னா வந்து இளைஞர்கள் பல பேர் வந்து வழிமாறி போகாமல் உடல் வலிமைப்படுவதற்கும் மன வலிமைப்படுவதற்கும் உறுதுணையாக இருக்கிறது இந்த ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான். ஜாதி மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு எல்லாரும் யூனிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே இடம் ஸ்போர்ட்ஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விங்குக்கு பிஜேபியில் நீ வந்து ஒரு ஸ்டேட் கன்வீனராக போட்டு பொறுப்பெடுத்ததுக்கு வந்து ரொம்ப மிக மிக முக்கியமான பொறுப்பாக நான் கருதுகிறேன். சார் கண்டிப்பாக. ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு எப்படி சார் இன்ட்ரெஸ்ட் இருக்குது? அண்ட் தென் என்ன ஸ்போர்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து ஷட்டில், கிரிக்கெட், கபடி, இது மூணுமே எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரியும், ஸ்ட்ரீட் கிரிக்கெட் எல்லாருமே விளையாடக்கூடியது, இப்போது கிடையாது. ஆனால் சின்ன வயசில் எங்களுடைய ஏஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 88, 90s பான்ஸ் உள்ள எல்லாருக்குமே தெரியும் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ஸ் உண்டு. ஸோ சின்ன வயசுலேருந்து ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளாடுவோம். அதுக்கப்புறம் ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் காலேஜஸ் வந்த பிறகு ஸ்போர்ட்ஸ் ஷட்டில். என்னுடைய ஹீரோ என்னுடைய ஃபாதர் தான். இப்போவும் இந்த வயசுலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு 65, 66 வயசு இருக்கும். அவரை பார்த்தா தெரியாது. அவரும் இன்னும் விளாண்டுட்ருக்காரு. அவருடைய இன்ஸ்பிரேஷனாக தான் அப்படியே பேட்மிண்டன் இது ஒரு ரெக்கக்னைஸ் விளாண்டுட்ருக்கோம். சூப்பர். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டேலண்ட் நிறைய இருக்குது, ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே சார், இதை பற்றி உங்களுடைய கருத்து? 100% இட்ஸ் ட்ரூ தான். கண்டிப்பாக வந்து அதில் நிறைய விஷயங்கள் மாற்றணும். ஃபெட்ரேஷன்ஸ்லாம் வந்து அதில் முக்கிய தலையீடுகள் இருக்குது. ஸோ நிறைய ஃபெட்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைக்குரிய விஷயங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கு. எல்லாமே எல்லா ஃபெட்ரேஷனுமே ஒருங்கிணைந்து தனிமையாக
பல பிரிவுகளாக இல்லாமல் ஒரே ஃபெடரேஷன். ஹாக்கின்னா ஹாக்கியில் இருக்கவங்க சண்டை போடுறாங்க, இன்னொருத்தவங்க ஃபெடரேஷன் ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள சண்டைகள் ஓட்டிருக்கு. இந்த ஃபெடரேஷனில் ஒருங்கிணைந்தாச்சுனாலே, ப்ராப்பராக ரன்னிங் ஆயிடுச்சுனாலே நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ஒரு நல்ல ஒரு இந்தியாவிலேருந்து நிறைய பேர் மேலே ஓங்கி வரலாம். ஷுவர், கண்டிப்பாக. இப்போ ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸ்க்கு ஒரு பிரிட்ஜாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பாலிட்டிக்ஸ் இஸ் என்டர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ். கண்டிப்பாக இது வேறு அது வேறுன்னு சொல்லுவேன். இப்போ ஸ்போர்ட்ஸுக்கும் பாலிட்டிக்ஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இப்போது அதுக்காக எதுக்கு நீங்கள் ஒரு கட்சியில் ஸ்போர்ட்ஸ் விங் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் விங் மட்டும் இல்லை, ஸ்கில் டெவலப்மெண்ட்டு சேர்த்து தான் நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம். அவங்களுக்கு வந்து நிறைய இளைஞர்கள் வந்து இயக்கங்கள் மூலயமாக நிறைய பேரை வந்து நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த விங் அமைச்சு எங்களுக்கு வேலையை வந்து ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. அது இதுக்கும் பாலிட்டிக்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ கிராஸ் ரூட் லெவல்லேருந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு பிஜேபி என்ன மாதிரியெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு, அண்ட் தென் ஃப்யூச்சரில் என்ன மாதிரியெல்லாம் எடுக்க போகிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் ரூட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எங்களுக்கு எல்லாமே சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கு வந்து இன்சார்ஜஸ் பார்த்திங்கன்னா கேடிஆர் சார் தான் எங்களுக்கு இன்சார்ஜ். அதுக்கப்புறம் நாச்சிப்பன் சார் தான் எங்களுக்கு வந்து எங்கள் செல்ஸோட இன்சார்ஜஸ். அவங்க 2 பேர் தான். எங்களோட மாநில தலைவரும் எல்லாருமே சொல்கிறது வந்து இது விஷயமாக வந்து மீட்டிங் வச்சு பார்த்து பேசுகிறப்போ, ஸ்போர்ட்ஸில் எங்கெங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது நம்ம கவர்மெண்ட்டில், அந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்னென்ன பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க பிளேயர்ஸுக்கு எங்கெல்லாம் கேப் இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள்லாம் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வேண்டிய நீட்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய போட்டிகள் வந்து நடத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த போட்டிகளுக்கு நீங்கள் வந்துட்டு நம்ம கட்சி சார்ந்த போட்டிகள் மட்டும் நடத்தணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் வந்து எல்லாரையுமே வந்து கூட்டு வச்சு நீங்கள் வந்து போட்டி நடத்துங்கன்னு வந்து தலைவர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஒன்று ஜென்ரலாக நாங்கள் ஆரம்பிச்சுக்கிறோம். ஏன்னா வந்து ஒரு கட்சி சார்ந்த விஷயங்கள் நம்ம நடத்தினோம்னா, ஒரு சிலர் திமுக சார்ந்த ஆட்கள் இருப்பாங்க, காங்கிரஸ் சார்ந்த ஆட்கள் இருப்பாங்க, ஒரு முஸ்லீம்ஸ் இருக்கலாம். அவங்களுக்குலாம் வந்து திடீர்னு பார்த்தோன்னா ஒரு பிஜேபின்னா வந்து ஒரு ஏதோ ஒரு தனி ஹிந்து சார்ந்த இவங்க மட்டும்தான் போகணும், நம்ம குழந்தைங்களை அனுப்ப வேண்டாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கலாம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓ மூலயமா ஆரம்பித்து, என்ஜிஓ மூலயமா நிறைய போட்டிகள் நாங்கள் நடத்துகிறோம். அந்த போட்டி மூலயமா நிறைய பேரை வெளியே கொண்டு வரதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். சூப்பர். இப்போது ஸ்போர்ட்ஸில் பாலிட்டிக்ஸ் இருக்கா, இல்லை பாலிட்டிக்ஸில் ஸ்போர்ட்ஸ் இருக்கா? ஏன்னா ஏன் இந்த கொஸ்டின் கேட்குறேன்னா, இப்போ சிஎம் ட்ராஃபின்னு ஒன்று நடத்துனாங்க, அதன் இப்போ பிஜேபி வந்து நமோ ட்ராஃபின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக இது ஸ்போர்ட்ஸும் பாலிட்டிக்ஸும் எப்படி ப்ளே பண்ணுது இந்த இது? ஸ்போர்ட்ஸ்னாலே ஸ்பிரிட்டு தானே, இதையும் நான் ஸ்பிரிட்டாக தான் பார்க்குறேன். ஓகேங்களா. சிஎம் ட்ராஃபின்னு அவங்க நடத்துகிறதுனால நிறைய குழந்தைகளுக்கு நன்மைகள் வருது, தப்பு இல்லை. அதே சமயம் வந்து நாங்களும் நமோ ட்ராஃபின்னு ஒன்று நடத்துகிறோம், நிறைய குழந்தைகள் நன்மைகள் பிறக்கிறது. ஸோ பொதுமக்கள் வந்து இது நன்மையாக தான் பார்க்கணும், வந்துட்டு இதை வந்து பாலிட்டிக்ஸாக பார்க்க வேண்டாம். ஓகே, இது எப்போ சார் வரும் இந்த நமோ ட்ராஃபி? இப்போ வந்து 7th and 8th இப்போ பார்த்திங்கன்னா மேரத்தான் ஒரு 4 டிஸ்ட்ரிக்டில் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓவராலாக மோர் தென் 30 டிஸ்ட்ரிக்ஸ் மேலே வந்து மேரத்தான் வந்து நடக்குது. ஸ்லோ பை ஸ்லோவாக வீக்கெண்டு வந்து போட்டு ஆல்ரெடி ஸ்டார்டட். நாங்கள் ஒன்றும் பெருசாக மேஜராக பெரிய ஈவெண்ட்லாம் வைக்கல. த்ரூ மவுத் மூலயமா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி தான் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாருக்கிட்டையுமே சொல்லி திரும்ப ஃபெடரேஷன்ஸ்லையும் பேசியிருக்கோம், நிறைய சப்போர்ட்ஸ் கேட்டிருக்கோம். எல்லாமே வந்து பிளேயர்ஸாக அங்கங்கே வந்து தெரிஞ்ச ஆட்கள், தெரிஞ்சவங்க மூலிமா ஸ்கூல்ஸில் வந்து பட்டி தொட்டியில் உள்ள கிராமத்தில் உள்ள குழந்தைங்களுக்கு வந்து பங்கெடுக்கிற முடியாது பேச சொல்லியிருக்கோம். பெருசாக வைரல் பண்ணலை, ஆனால் வந்து ஸ்டார்ட் ஆகி ஸ்லோ பை ஸ்லோ நல்லபடியாக போயிட்டுருக்குங்க. ஓகே, சூப்பர். இப்போ பாலிட்டிக்ஸ்குள்ளே இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அப்பாவை பார்த்து வந்துச்சா, இல்லை வந்து தானாக உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஏன் இந்த கொஸ்டின் நான் கேட்குறேன்னா, அப்பாவோட இன்ஃப்ளூன்ஸில் தான் நீங்கள் வந்தீங்க, அந்த அப்பாவோட ஷேடோவிலே இருக்கீங்கன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸ்டில் பிஜேபி வந்து உங்களை ஏற்றுக்கிட்டாங்களா முழுமையாக? நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களா? வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு பொதுமக்களுக்கோ இல்லை உங்களை மாதிரி மீடியா பர்சன்ஸ்க்கோ இது இருக்கும்.
ஜென்ரலாக ஆல்ரெடி நான் நிறைய இடங்களில் நான் பிச் பண்ணியிருக்கேன். ஓகே. பேசிக்லி பொலிட்டிக்கல் ஃபேமிலியிலேருந்து தான் நான் வந்திருக்கேன். நான் பிறக்கிறப்ப இருந்து எங்கள் அப்பா வந்து எம்ஜிஆர் ரசிகர். நான் சிறு வயதில் இருக்கிறப்ப எங்கள் அப்பா சிறு வயதில் 40 வயசில் இருக்கிறப்ப அமைச்சர் ஆகிட்டாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் எல்லாருமே வந்துட்டு எப்போதுமே வந்து பப்ளிக்கை வந்து எங்கள் அப்பா அட்ரஸ் பண்ணுறதும், பொலிட்டிஷியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்தோன்னே அவங்களுக்கு வந்து அவங்கள பார்த்து சின்ன வயசுலேருந்தே பொலிட்டிக்கல் ஃபேமிலியில் தான் வளர்ந்தேன். பட் எனக்கு பாலிடிக்ஸ் வரணுன்னு எனக்கு பெரிய விருப்பம்லாம் கிடையாது. சின்ன வயசுலேருந்து பார்க்குறப்போ நிறைய நாட்கள் நாங்கள் எங்கள் அப்பாவை வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் நிறைய விஷயங்களில். பட் இருந்தாலும் வந்து நம்ம அதே மாதிரி இருக்கக்கூடாது, பாலிடிக்ஸ் வந்து என்ன பண்ண போகிறோங்கிற சின்ன வயசில் எண்ணங்கள் எல்லாமே உண்டு. பட் 2014 சின்ன வயசுலேருந்தே இருக்கும், மோடிஜி பிரதமர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அலை ஒன்று வேவ்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா இருந்தது. அவர் தான் பிஎம் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. அப்போ வந்து அந்த இளந்தாமரை மாநாடுன்னு ஒன்று நடத்துனாங்க. அண்ணன் பொன்பால கணபதி என்ன தான் அப்போ வந்து இளைஞரணி தலைவராக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், மாநில இளைஞரணி தலைவர். அப்போ பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா வந்து அதை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சு. அதை பார்க்குறப்போ வந்துட்டு நிறைய பேர் அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து கட்சியில் வந்து ஜாயின் பண்ணாங்க மிஸ் கால் கொடுத்து. நாங்கள் அப்போது நம்ம ஏடிஎம்கேயில் இருந்தோம், நம்ம அப்பா ஃபேமிலி எல்லாருமே ஏடிஎம்கேயில் இருந்தோம். பட் எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் மோடிஜியோட மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஈர்ப்பருமுள்ள ஒரு தலைவர் மேலே. அது நமக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து பாட்டு எல்லாமே கேட்டது எம்ஜிஆர் அவங்க பாட்டு, ஐயாவுக்கு பாட்டு கேட்டிருக்கோம், ஜெயலலிதா அம்மா அவங்க பார்த்து வளர்ந்துருக்கோம். எல்லாமே ஒரு இது இருந்தாலும் ஒரு சர்டின் ஸ்டேஜில் வரப்போ வந்துட்டு அது நம்ம பிளட்டில் ஊறின மாதிரி இருந்தாலும் ஒருத்தர் பார்த்தோன்னா ஒரு அட்ராக்ஷன், ஒரு கவர்தல் பிடிக்குங்களா. ஸோ நம்ம இருக்கக்கூடிய இடத்துல அவங்க வந்து ஒரு வே பொலிட்டிக்கலாக இருக்கப்போ நமக்கு இங்கே எப்படி அம்மாவோ அதே மாதிரி ஜெயலலிதா அம்மாவோ அதுமாரி நம்ம மேலே வந்து மோடியை வந்தால் நல்லா இருக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட். அப்பவுமே வந்துட்டு என்னென்னா லோக்கலில் நிறைய பிஜேபி ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. அழகுராஜான்னு சொல்லி ஒரே ஒரு பிஜேபி கவுன்சிலர் அப்போ உண்டு. அவர் வந்து பார்த்து பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு நாள் கூப்பிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிடுறேன், நான் ஜாயின் பண்ணி எல்லாருக்கும் தெரிஞ்சது தப்பாக போயிடும், அப்பாவுக்கு ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு நாள் கூப்பிட்டு மிஸ் கால் கொடுத்தா ஜாயின் ஆகிடலாம், ரொம்ப ஈஸி தான் நாப்பில், வெளியே யாருக்கும் ஆமாம் சொல்லிட்டு மிஸ் கால் கொடுத்தா ஜாயின் பண்ணிடலான்னா ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு மிஸ் கால் வெளியே யாருக்கும் தெரியாதான்னு கேட்டேன். யாருக்கும் தெரியாது. நாங்கள் சரி மனதளவில் ஜாயின் ஆகிடுவோம்னு சொல்லிட்டு அந்த இயக்கத்தில் அப்பமே ஜாயின் ஆகிட்டேன். நிறைய பேர் லோக்கலில் உள்ள நிறைய நிர்வாகிகள், பிஜேபி நிர்வாகிகளுக்கு அது தெரியும். ஏன்னா அவங்களோட க்ளோஸ் ஏடிஎம்கேல இருக்கிறப்பமே நான் ரொம்ப க்ளோஸ் அசோசியேட்டாக இருந்தேன். அவங்களோட நிறைய நிகழ்ச்சிக்கு அவங்க கேட்குறப்பமே வந்து என்னால் முடிஞ்ச உதவிகள் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் பிஜேபி இயக்கத்திற்கு. ஸோ எங்கள் அப்பா எனக்கு ஜூனியர் தான், மாநில தலைவராக இருக்கலாம், அவங்க வந்து எனக்கு ஜூனியர் தான். கேசவனாஜி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பாலாஜி விளையாட்டு பிரிவு தலைவராக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் மாநில பொதுச் செயலாளர் அவங்க ஃபீல் பண்ணாங்க. திரும்ப எல்லாருமே பேசுகிறப்போ எல்லோரும் சேர்ந்து எல்லா தலைவரும் சேர்ந்து எடுத்த முடிவில் தான் மாநில தலைவராகி வந்திருக்கு இன்னத்துக்கு ஸ்போர்ட்ஸ் விங்க்கு. ஓகே, ஸோ அந்த ஒருத்தரோட முடிவு இல்லை. ஓகே, ஸோ இப்போ கிளியர் ஆகிடுச்சு எங்களுக்கு. அப்பாவோட இன்ஸ்பிரேஷன் சொன்னீங்க, அப்பா கிட்ட கற்றுக்கின விஷயம் என்ன, அண்ட் தென் அப்பாவோட ரிலேஷன்ஷிப் உங்ககிட்ட எப்படி இருக்குது? இப்போ அரசியலுக்கு ரெண்டு பேரும் ஒரே கட்சியில் இருக்கீங்க இல்லையா? ஸோ இன்னமும் அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா, இல்லை எப்படி ஒரு பயந்தா மாதிரியான ஒரு இதுவா? மாதிரிலாம் சொல்ல முடியாது, ஒரு மரியாதையாக. இப்போ ஒரு சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக பேசுவோம், வீட்டு விஷயங்கள்லாம் பார்த்து பேசுகிறப்போ, கட்சி ரீதியாக பேசுகிறப்போ அப்பா பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக யாருக்கிட்டேயுமே வந்து எதுவுமே வந்துட்டு வாயத்தை வந்து ஈஸியாக பேச மாட்டாங்க. டக்குன்னு அப்படியா சரி பார்ப்போம், என்கிட்ட இல்லை, வீட்டில் இல்லை. ஜென்ரலாக அவங்களுடைய கேரக்டர் கட்சி ரீதியாக ஏதாவது ஒன்று கேட்ட வச்சுட்டா திரும்ப கட்சிக்காரங்களுக்கு எப்படி பதில் சொல்லுவாங்களோ அதே மாதிரி நம்மளுக்கும் பதில் சொல்லுவோம். சரி பார்ப்போம்ப்பா, இது பண்ணுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாரி நமக்கு வேண்டிய ஆட்கள் யாராவது வராங்க வைக்கிறாங்கன்னா எப்பா எப்படி இருக்குப்பா, சப்போர்ட் பண்ணலாம்லப்பா, என்ன ஏது அப்படின்னு சொல்லுவோம். சரி பார்ப்போம்ப்பா, சொல்கிறோம்ப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. மற்றபடி வந்துட்டு ரொம்ப ஒன்றும் க்ளோஸ் கனெக்டிவ், இதை செய்வோம் அதை செய்வோம், பிளானிங் டிஸ்கஷன்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் உங்கள் வேலையை பார்ப்பீங்க, அவர் சார் அவர் வேலையை பார்ப்பாரு. ஸோ ஓகே, ஸோ கம்ஃபர்டபுள் இதுதான். குடும்ப ரீதியான விஷயங்கள் பேசுகிறப்போ ஃப்ரீயாக
பேசுவோம் வைப்போம். அதெல்லாம் வந்து ஃபேமிலி விஷயங்கள்னால் இது பண்ணணும் அது பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் நடக்கும். அது வேறு. கட்சி ரீதியான விஷயங்கள் வந்து என்றைக்குமே வந்துட்டு அதில் வந்து அப்பா வந்து இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்தே அம்மாவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே வந்துச்சுன்னா சரி பார்ப்போம், பண்ண மாட்டேன் பண்ணுவேன்லாம் சொல்லவே மாட்டாங்க, பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே ஓட்டிடுவாங்க அப்பா. சார் இப்போ ஒரு பர்சனல் கொஸ்டின், லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ்? ஏன் திடீர்னு அரேஞ்ச் மேரேஜ் தான். ஓகே, அப்போ உங்ககிட்ட தான் இந்த கொஸ்டின் கேட்கணும். வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணலாமா, தப்பு இல்லையா? ஓகே, ஏன்னா பிஜேபி சார்ந்த கட்சிகள் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் உங்ககிட்ட இந்த கொஸ்டினை கேட்கணும். உண்மையாகவே பிஜேபிக்காரங்க வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? எனக்கு வந்து ஜென்ரலாக இப்படி ஒரு விஷயங்கள் இதுவரை நான் யோசிச்சதில்லை. ஓகே, ஜென்ரலாக வேலண்டைன்ஸ் டேக்கு தான் அவங்களுக்கு வந்து மனைவியோடு என்ஜாய் பண்ணுறதோ மனைவியோட வெளியே கூட்டிகிட்டு போகிறதோ அவங்கள்ட்ட லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது என்ன தப்பு இல்லையா? ஸோ வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணலான்னு சார் சொல்லியிருக்கிறாரு. எல்லாரும் அவங்க மனைவியோட செலிப்ரேட் பண்ணலான்னு சொன்னேன். ஆமாம் சார், அதான். ஓகே, இப்போ பாலிடிக்ஸில் வந்து ஒரு நாள் உங்களுக்கு லீவ் கிடைச்சா அவுட் ஆஃப் த ஃபீல்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பேஷன் உங்களுக்கு? பாலிடிக்ஸில் வந்து லீவு ஒரு நாள் உங்களை வந்து லீவ் எடுத்துக்க சொல்கிறாங்க, இந்த மீட்டிங்கு சும்மா அப்படி ஒரு மீட்டிங் அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃபோன் கால்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃப்ரீயாக இருக்கணும்னா அன்றைக்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபேமிலியோட வெளியே எங்கேயாவது போயிட்டு வருவோம், அவ்வளோதான். ஓகே, ஃபேமிலியோட டைம் கிடச்சா இப்போமே வந்து எங்கள் வீட்டில் கூட கேட்டுட்டு தான் இருக்காங்க, வெளியில் எங்கேயாவது போகலாமான்னு ஃபாரின் எதுவும் போகலாமான்னு கேட்டுட்ருக்காங்க. கிடச்சா கண்டிப்பாக போயிட்டு வர வேண்டியதுதான். ஃபேமிலி எந்த அளவுக்கு சார் சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு? நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஹாப்பி நீங்கள் இந்த கட்சியில் இருக்கிறது? எல்லாமே பேலன்ஸ்டாக வச்சுக்கணும்ல. கட்சின்னு ஃபுல்லாக போனாலும் ப்ராப்ளமாக இருக்கும். கட்சியும் பேலன்ஸ் பண்ண தரணும், வீட்டையும் பேலன்ஸ் பண்ண தரணும். அப்படி இல்லாமல் வீட்டை பேலன்ஸ் பண்ணலன்னு நாட்டை எப்படி காப்பாற்ற முடியும்? ஸோ எல்லோரையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் நல்ல விஷயம். நல்ல பொலிட்டிஷியனுக்கு அழகு. அந்த விஷயத்தில் எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. என்ன ஆனாலும் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் அன்றைக்கி கரெக்டாக வந்து அட்டன் பண்ணிடுவாங்க. எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை, யார் பத்திரிக்கை வச்சாலும் அன்றைக்கி போக முடியாட்டியும் மறுபடியும் இன்னொரு நாள் போய் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிடுவாங்க, கேப் விட மாட்டாங்க. அதே சமயம் வந்து நல்ல நாள் அதெல்லாம் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை டூர் வந்து ஃபேமிலிக்கு வெளியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஒரு 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து 2 to 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ஃபாரின் டூர் அடிச்சிடுவாங்க ஃபேமிலியோட. ஸோ எங்கள் அப்பா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க, அதனால் நானும் அதே மாதிரி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருக்கேன். ஓகே, பாலாஜி சாரோட லாங் டேர்ம் பொலிட்டிக்கல் விஷன்னா என்ன சொல்வீங்க? டேர்ம் பொலிட்டிக்கல் விஷன்னா எங்கள் ஊரில் வந்து தாமிரபரணின்னு சொல்லி ஒரு நதி இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். வத்தாத ஜீவ நதி. ஓகே, நான் இடையில கொஞ்சம் முயற்சிகள் எடுத்தேன், அதுக்கப்புறம் விட்டுட்டேன். பட் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது, ஊறிட்டே இருக்குது. அதை வந்து சின்ன வயசில் வந்து ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா பாடியிருப்பார், முங்கி முங்கி குளித்து துள்ளி துள்ளி விழுந்துன்னு சொல்லி ஒரு நதியில். அதெல்லாம் பார்க்குறப்போ நமக்குள்ள ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி இருந்த நதி வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப மாசுபட்டு போயிட்டுருக்கு. சென்னை கூவ நதி எப்படி கெட்டு போச்சு அதுமாதிரி கெட்டதுக்கு உண்டான ஸ்டேஜஸ்லாம் வந்து தொட்டுருக்கு. எல்லா கழிவுநீரும் வந்து உள்ளே வந்து கலந்துட்டுருக்கு. ஸோ அதை கிளியர் பண்ணணும், அது வந்து என்னுடைய ஆசை. இப்போதைக்கு சமீபமாக ஒரு 5-6 வருடங்களாக எனக்கு வந்து பழைய மாதிரி அதில் போய் குளிக்கணும் வைக்கணும்னு ஆசை. ஸோ அதுக்குண்டான விஷயங்கள் செய்கிற அளவுக்கு பாலிட்டிக்ஸ்லாம் பெரிய இடங்களில் ரீச் பண்ணணும். அதை கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான சக்தியை வந்து இறைவனும் கொடுக்கணும், மக்களும் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். அது அங்கே மட்டும் இல்லை, இங்கேயும் அந்த மாதிரி கழிவுநீரெல்லாம் இருக்குது சார், அதனால் இங்கேயும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுங்க. பட் அது பிறந்த ஊர் இல்லை. இன்றைக்கும் எங்கள் நெல்லைக்காரங்களுக்கு வந்து ஊர் மேலே ஒரு அன்பும் பாசமும் தீராத எல்லாருக்குமே உண்டு. ஓகே, இன்றைக்கி மக்களுக்கு வந்து பாலிட்டிக்ஸ் மேலே வந்து ட்ரஸ்ட்டு குறைஞ்சிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து பொலிட்டிஷியன்ஸ் நினைக்கிறீங்களா, இல்லைன்னா சிஸ்டம் ஃபெயிலியர் நினைக்கிறீங்களா? மக்களுக்கு மத்தியில் பொலிட்டிஷியன்ஸ் மேலே ட்ரஸ்ட்டு குறைஞ்சிடுச்சுன்னா மக்களோட எண்ணமும் சுய ஒழுக்கம் மேலே தான் நான் காரணம் சொல்லுவேன். சிஸ்டமோ பாலிட்டிக்ஸோ சொல்ல மாட்டேன். சிஸ்டமும் பாலிட்டிக்ஸும் அமைகிறது வந்து மக்களோட சுய ஒழுக்கத்துக்கு மத்தியில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அது ஃபெயிலியர்னு சொன்னீங்கன்னா மக்களோட சுய ஒழுக்கமும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதில் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கல. மக்கள் ஹோப் வச்சுருக்காங்க.
ரொம்ப சாஃப்டா ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பேசுறீங்க. நானும் உங்களை கோவப்படுத்துறதுக்காக எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலான்னு பார்க்கறேன். பட் பரவாயில்ல, நீங்க அப்படியே அமைதியா அப்படியே. கோவம்லாம் வரும், நம்ம கோவக்காரன் ஆல்ரெடி விஷயம் கேட்டேன். அதனால் வந்து வீட்டில் வேண்டியல்கிட்டெல்லாம் கோவப்படத்தான் செய்வோம். பப்ளிக்கில் கோவப்படக்கூடாதுல்ல. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேசுறது மட்டும்தான் இருக்குது, கிரவுண்ட் ஒர்க் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை, தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேசுகிறது மட்டும்தான் இருக்குது, கிரவுண்டில் ஒன்றும் இல்லைன்னா எத்தனையோ விஷயங்கள் நடத்துக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு கட்சி பார்ட்டி பற்றி சொல்கிறீங்களா, ஆளுங்கட்சி பற்றி சொன்னீங்கன்னா நீங்கள் பொதுவாகவே மக்களோட கருத்து என்னன்னா இவங்க பேசிகிட்டே இருப்பாங்கப்பா ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துட்டோம் இல்லையா? இப்படி ஒன்றும் வந்த மாதிரி தெரியல, எனக்கு ஒன்றும் தெரியல. இன்னும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ கவர்மெண்ட், என்டிஏ கூட்டணி மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் பார்ப்பீங்க, என்டிஏ கூட்டணி வந்து வெற்றி பெறும். மக்கள் என்டிஏ மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் சொல்கிறது இல்லை, நான் ஏற்றுக்க மாட்டேன். சார் இந்த தொகுதியிலையாச்சும் களம் இறங்குறாரா, எதிர்பார்க்கலாமா? இல்லை தெரில. இதுவரை எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லை, நானும் கேட்கல, சீட்டு மண்ணு எதுவுமே போடலை. ஓகே. ஸோ ஃப்யூச்சரில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாமலே? 100%. நான் சொல்கிறேன்ல, அது வந்து இது மாற்றுறதுக்கு உண்டான சக்தி எது கிடைக்குதோ அதுக்குண்டான விஷயங்கள் எதாவது நான் கண்டிப்பேன். மேயராக இருக்கலாம், உள்ளாட்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருக்கலாம். ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நம்ம அதுக்குண்டானது அதை மாற்றணும், அவ்வளோதான். ஓகே. மக்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லணுன்னா இந்த நேரத்தில் என்ன சொல்வீங்க? போடக்கூடிய ஓட்டு வந்து வீணாகாமல் இளைஞர்கள் வந்து ரியல் ஹீரோஸ் பின்னாடி போங்க. இளைஞர்கள் என்றைக்குமே வந்து ரியல் ஹீரோஸ் பின்னாடி போங்க. ஸ்போர்ட்ஸ்மென்ஸை வந்து ஹீரோவாக பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்ம உள்ளூர் விளையாட்டுகளில் வந்து மேக் இன் இந்தியாவை மேக்சிமம் ஊக்குவிங்க. நரேந்திர மோடி இதுவரை எவ்வளவோ கஷ்டங்கள் மேக் இன் இந்தியாவுக்காக செஞ்சுருக்காங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க. முடிந்தளவு மேக் இன் இந்தியா கீழே உங்கள் திட்டங்களை கொண்டு வாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, பயன்படலாம். ரியல் ஹீரோ முன்னாடி போங்க, ரீல்ஸ் ஹீரோ முன்னாடி போகாதீங்கன்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான். சின்ன வயசில் எப்படி சார் நீங்கள் வந்து ஜாலியாக இந்த மாதிரி சுற்றுறது, சினிமாவுக்கு போகிறது அதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா வந்து அப்பா வந்து அரசியல்வாதின்றதுனால ரொம்ப கண்டிப்பாக வளர்த்துருப்பாரா? அரசியல்வாதி பையன் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிப்பு இருந்துச்சா, இல்லை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா உங்கள் காலேஜ் லைஃப் எல்லாமே? இல்லை, நான் வந்து காலேஜே வந்து பார்த்திங்கன்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜில் தான் படித்தேன். ஓகே. முனிரத்னம் அங்கிள் சார் அவங்க காலேஜில் தான் படித்தேன் நான். காலேஜ் பயங்கர ஸ்ட்ரிக்டான காலேஜ் தான். ஸோ வந்து அங்கே சேர்த்து விட்டால் பையன் வந்து கண்டிப்பாக ஒழுக்கமாக இருப்பாப்பில், நம்பிக்கையை விடலாம் அப்படிங்கிறதுனால தான் விட்டாங்க. மந்த்லி ஒன்ஸ் தான் வீட்டுக்கு போயிட்டு வர முடியும். ஃபஸ்ட் இயர் அப்படி தான் இருந்தேன். செகண்ட் இயர்லாம் வெளியில் வந்து வீட்டில் இருந்து போயிட்டு வந்தேன். தேர்ட் இயர் திரும்ப ரூம் எடுத்து தங்கினேன், பெர்மிஷன் கொடுத்தாங்க. ரைட், ஓகே, நம்ம நம்பிக்கை தான். என்னென்னா அப்பா பொறுத்தவரைக்கும் காலேஜு கரெக்டாக போயிடணும், படிக்கணும். மற்றபடி வந்து இங்கே தப்பு பண்ணிட்டாப்புல, தம்பி இங்கே ஊர் சுற்றினாப்புலன்னு வரக்கூடாது. படத்துக்கு போனால் எங்கே வேணாலும் போய் படத்துக்கு போகிறோம், லீவு நல்லா போய் படத்துக்கு போய் பாருங்கள். பார்த்துன்னா நைட் நேரம் போய் சுற்றக்கூடாது. 8-9 மணி ஆனால் வீட்டுக்கு வந்துடணும். அதே சமயம் எங்கே இருந்தாலும் மேக்ஸிமம் ஃபோன் அடித்து வந்துட்டாப்லையா வீட்டுக்கு, என்ன ஏது. எங்கள் அம்மா எங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, எங்கள் அப்பா ஒரே நெட்வொர்க்கு அம்மா கிட்ட இருந்து கேட்டுக்குவாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்னஸ் உண்டு, பட் அது என்ஜாய் பண்ணலாம், ஒரு லிமிட்டோட என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ டிசிப்ளினாக இருக்கணுன்றதுல ஆப்வியஸாக எல்லார் வீட்லேயும் உண்டுல்ல. பொலிட்டிக்கல் ஃபேமிலின்னு மட்டும் இல்லையா, யாராக இருந்தாலும் தான் குழந்தைங்க டிசிப்ளினாக வளரணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, அப்படி தான் நினைப்பாங்க. எல்லார் வீட்லேயும் இருக்க மாதிரி தான். அப்போ நீங்கள் அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா? அம்மா பிள்ளை தான். ஓகே. ஸோ அம்மா கிட்ட ரொம்ப செல்லமாக இருப்பீங்க, அப்பா கிட்ட வந்து என்ன ஏதாச்சும் சொல்லணும்னா நீங்கள் அம்மா மூலிமா அப்பா கிட்ட போவோம். அப்படி இல்லை, அப்பாட்ட என்ன கேட்கணுமோ நான் நேரடியாக அப்பாட்டே கேட்பேன். ஓகே. பட் அம்மா நான் சொல்கிறேன்ல, அப்பா சொன்ன மாதிரி ரொம்ப டக்குன்னு பதிலும் சொல்ல மாட்டாங்க. ஓகே. நல்லா இருக்கியாப்பா என்னன்னு கேட்பாங்க. அப்படியே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு மரியாதை நிமித்தமான டிஸ்டன்ஸ் இருக்கும். அம்மா கிட்ட ஃப்ரீயாக சண்டை போட்டுக்கலாம், வச்சுக்கலாம், கோபப்பட்டு திட்டிக்கலாம். எங்கள் அம்மா எங்களை திட்டுவாங்க, நாங்கள் திட்டிக்குவோம். பட் நாங்களும் எங்கள் அப்பா கூட திடீர்னு ஃபைட் வராமலாம் இல்லை, ஃபைட்லாம் வரும். ஆனால் அது வந்து கொஞ்சம் ஃபைட் வந்தால் அப்படியே ஒரு மூடியாக அந்த ஏரியாவே கம்முன்னு இருந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரே ஸ்பாயில் ஆன மாதிரி இருக்கும். இதே அம்மாவும் நாங்களும் சண்டை போட்டோம்னா அட்மாஸ்பியர்லாம் ஸ்பாயில் ஆகாது,
உடனே அடுத்து சாப்பிட்டியா இது சாப்பிடாது எடுப்பாங்க, அது கேஷுவலாக போயிடும். இப்போ நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது அப்பா ஒரு மீட்டிங்க்கோ ஏதோ போயிட்டு லேட்டாக வராரு, அவரோட மொபைல் வந்து நாட் ரீச்சபிள் அப்படின்ற சுச்சுவேஷனில் அம்மாவுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும் இல்லையா? அந்த சுச்சுவேஷனில் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா பயமாக இருக்கும், எங்கே போயிருக்காங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு, ஃபோன் நாட் ரீச்சபிளாக இருந்திருக்காது. அப்போ அந்த பயம்லாம் நீங்கள் அந்த வயசில் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? சின்ன வயசில் வந்து அப்போது மொபைல் பெருசாக கிடையாது. ஓகே. அப்போது வந்து எனக்குலாம் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டில் ஞாபகம் இருக்குது. ஒரு 2-3 ட்ரிப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து ஜென்ரலாக 8-9 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போல்லாம் பொலிட்டிக்கலில் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகலை. ஐ மீன் இன்வால்மெண்ட்டில் இருந்தாலும் அவங்க வந்து என்னன்னாலும் 8-9 மணிக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வரலைன்னா வரலன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு தான் சாப்பாடு எடுத்து வச்சிரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பாக வந்து வீட்டில் செஞ்சு வச்சுட்டு அப்பா வந்துடுவாங்க, இது வாங்கிட்டு வரேன் ஏதாவது சொல்லிட்டு போவாங்க. வரோம் இல்லைன்னா எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். லேட் ஆச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, நாகர்கோவில், கன்னியாகுமரி, உங்களுக்கு கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்து வரிசையாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லா ஊர்லேயுமே வந்து ஒரு கடைகள் உண்டு. அப்பா மார்னிங் இருந்து ட்ராவல் பண்ணிட்டே போவாங்க, ரிட்டன் வருவாங்க. ரிட்டன் வரவில்ல பொலிட்டிக்கலாக இருந்துச்சுன்னா அங்கே இருந்துட்டு மறுபடியும் ஈவினிங் வந்து கடையில் போயிட்டு ரிட்டன் வருவாங்க. திருநெல்வேலி காரில் டெய்லி போயிடுவாங்க. திருநெல்வேலி டு கன்னியாகுமரி போயிட்டு ஒரு கடையிலையும் போயிட்டு கணக்கெலாம் பார்த்துட்டு வருவாங்க. டயத்துக்கு வரலைன்னா இந்த கடைக்கு வந்துட்டாங்களா, அடுத்த கடைக்கு ஒரு ஃபோன் அடிக்கிறது. ஒரு ஏரியாலையும் கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பிட்டாங்களா, ரைட் ஓகே, அடுத்த வள்ளியூர் வந்துட்டாங்களா, நாகர்கோவில் வந்துட்டாங்களா, பனகுடி வந்துட்டாங்களா, வந்துட்டு அடுத்து எங்கே போகிறேன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்குறது. ஓகே அடுத்து அங்கே போயிடும். அப்போ போகிறப்ப என்ன சொல்லுவாங்களா, அடுத்து இந்த ஊருக்கு போகிறேன் அப்படின்னு ஃபோன் வந்து சொல்லியிருப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ எங்கள் அம்மா ஃபோன் அடித்து ட்ராக் பண்ணுவாங்க. அது ஒரு வித்தியாசமாக இன்றைக்கி யோசிச்சு பார்க்குறப்போ, இப்போ ஃபோன் இருக்குது, டக்குன்னு ஃபோன் அடித்து எங்கே இருக்கீங்கன்னு இந்த சினிமா படத்தில் மைனா படத்தில் எல்லா ஒய்ஃபும் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பட் அன்றைக்கெலாம் வந்து எங்கள் அம்மாலாம் வந்து பதறுவாங்க, ஃபோன் அடித்து ஒரு இடமா வந்துட்டாங்களா, சேஃபாக இருக்காங்களா, ரீச் ஆகிட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சிடும், ஒரு மூமெண்ட் தெரிஞ்சிடும். அப்போ கேட்குறப்போ வரலன்னா டக்குன்னு அம்மா டென்ஷன் ஆவாங்க. ஏன்னா ஆல்ரெடி எங்கள் அப்பாவுக்கு சின்ன வயசில் ஒரு தடவை வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. காரில் வந்து ரொம்ப ஆக்சிடெண்ட் ஆகி எனக்குலாம் நினைவே இல்லை. ஐ மீன் நான் பிறந்து ஒரு 2 years தங்கச்சி கை குழந்தையாக இருக்கிறப்போ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து என்னென்னா, அப்பா கார்லேயே போய்ட்டு கார்லேயே வர்றது ரொம்ப பயப்படுவாங்க, ரோட் ட்ராவலில் ஏதாவது ஆயிருமோன்னு. நான் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் அப்பாவுக்கு கண்ணில் இப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் போட்ட ஸ்டிச்சஸ் அந்த கழுத்துலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடிசாக இருக்கும். அதனால் அம்மா ரொம்ப பயப்படுவாங்க. ஓகே. என்னைக்குன்னா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா சார், இந்த அரசியலுக்கு வந்திருக்காம இருந்திருக்கலாமே நம்ம? ஓகே. அதெல்லாம் வந்து நிறைய ஃபீல் பண்ணது இருக்குது. எங்கள் ஃபாதர் அரசியல் வராமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம், ஃபேமிலியோட ஜாலியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நிறைய நாட்களும் இருக்குது. ஓகே. நீங்கள் என்னைக்குன்னா நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, அரசியலுக்கு வராமல் நம்ம இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை, எனக்கு அந்த ஃபீல் சின்ன வயசில் இருக்கிறப்போ எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு, அப்பா மேலே இருந்தது. பட் நாள் படப்பட வரும். சின்ன வயசில் வந்து நம்ம அப்பா பண்ணுறதுலாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம எண்ணிட்டு இருப்போம். அது இப்போ போக போக வந்துட்டு நிறைய விஷயங்கள் அப்பாவோட பாலிசி எல்லாமே கரெக்டாக தான் போகுது. நம்மளும் அதே பாலிசியில் மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நல்லா தான் இருக்குது, நல்லா தான் போயிட்டுருக்கு. சூப்பர். இவ்வளோ ஒரு பிஸி ஷெடியூலில் எங்களுக்கு டைம் கொடுத்து நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெலாம் ரொம்ப பொறுமையாக ஆன்சர் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். உங்கள் அரசியல் பணி சிறக்க எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி.